காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 கப்பு ராகியை வறுத்து தட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்தது 1 கப்பு கம்பையும் வறுத்து அதையும் தனித்தனி தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். 1 கப்பு கருப்பு உளுந்தையும் வறுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதோட 7 8 ஏலக்காய் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ எல்லாமே தனித்தனியாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி தனித்தனியாக எல்லா மாவையும் ஜலிச்சு எடுத்து கலந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு 1 டம்ளர் வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்து கரைச்சி வடிகட்டி 1 ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து 1 கப்பு மாவு சேர்த்து நல்லா கலந்தால் திக்காய் வந்துடும். இப்போ 1 ஸ்பூன் கருப்பு எள், 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ மாவை ஸ்டோர் பண்ணி எடுத்து நம்ம வச்சுக்கிட்டால் 1 மாதத்துக்கு கெடாது. ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து 1.5 ஸ்பூன் மாவு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். சூடான பாலில் 1 ஸ்பூன் மாவு, நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்து குடிக்கலாம். டீ காஃபிக்கு அதில் இதை